அதீத கற்பனா சக்தி யாருக்கு? கற்பனா சக்தி என்ன ஓட்டங்கள்? நிறைய சந்திரனை பத்தி இந்த டாபிக் நிறைய பேசியிருக்கோம். இப்பவும் அதை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். கற்பனா சக்தியை கொடுக்கக்கூடியவர் சந்திரன். என்ன சிந்தனைகள், என்ன ஓட்டங்களை குறிப்பவர் சந்திரன். இவர் கூட ராகு அமரம் போது என்ன ஆகும்? ராகு எல்லாத்தையும் விரிவடைக்க செய்யக்கூடிய ஒரு கிரகம். பூஸ்ட் பண்ணது ஊதி பெருசாகக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா? இந்த சந்திரனும் ராகுவும் இணைஞ்சு ஒரு பாவகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஜாதகருக்கு என்ன ஆகும்? அதீதத்தனமான ஒரு கற்பனா சக்திகள் ரொம்ப இருக்கும். அதுவும் துர்ஸ்தானங்கள்ல இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். எப்ப பார்த்தாலுமே ஒரு நெகட்டிவிட்டி. 8, 12 இந்த இடத்துல எல்லாம் போய் ராகுவும் சந்திரன் இணைகிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? எப்ப பார்த்தாலுமே ஜாதகருக்கு ஒரு விதமான பய உணர்வோடவே இருப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது, ஆனா அதுக்கு பயந்துட்டு இருப்பாங்க. இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்குவேனா, இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் போய் சிக்கிடுவேனா, இது எப்ப பார்த்தாலுமே இருந்துட்டு. சோ சந்திரன் ராகு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கா? முதல்ல உள் பயத்தை விடணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா 8, 12 இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாதிரி மாய உலகத்துல உங்களை சிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. இல்லாததை இருப்பது போல் காட்டுவது ராகு. அது சந்திரனும் சேரும் போது அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது உள்ள சேர்ந்துகிட்டே இருக்கும். கற்பனா சக்தி நிவிதியா ஒரு மாதிரி இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே ட்ரீமிங் ஸ்டேட் அதுல போய் உட்கார்ந்துருவாங்க. சோ சந்திரன் ராகு ரொம்ப நெருங்கி க்ளோஸா இருக்கா? நீங்க இந்த மாதிரி ஒரு பயம் வரும்போது உள் பயமோ ஏதோ ஒரு குழப்ப நிலை ஏற்படும். அப்படி இருக்கும்போது மைண்ட வந்து ஸ்டெடியா வச்சுக்கணும். இதெல்லாம் பிளானட்ஸோட மேலிஃபிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி ஒரு தாக்கத்துக்கு ஏற்படுறீங்களா? அதாவது அதுக்கு வந்து உங்களை தாக்குதல் வருதா, பயமாவே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதா? நிச்சயமா வந்து இது ராகுவோட காம்பினேஷன் தான். சரிங்களா? சோ அதீத கற்பனா சக்தியை ஜென்ரேட் பண்ண கொஞ்சம் அதுல வந்து அந்த மாய மேட்ரிக்ஸ்ல வெளியில வர்றதுக்கு பாருங்க. சரிங்களா? இதுதான் இந்த கற்பனா சக்தி அதிகமா இருக்கக்கூடிய கிரக இணைவுகள். இது போக சனி சந்திரன் இருந்தாலும் இந்த ஒரு எஃபெக்ட் இருக்கவே செய்யும். ரொம்ப இல்லாததை இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி எக்ஸாஸ்பரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இணைவுகள் இருந்தாலும் அதுல வந்து இதை விட குழப்ப நிலையே அதிகமா இருக்கும். சனி சந்திரன் இருக்கும்போது அதிகமா இருக்கும். சந்திரன் கேது இருக்கும் போது அது இன்னும் ஒரு மாதிரி விரக்தியான ஒரு மனநிலை. எப்பயுமே இந்த சந்திரன் வந்து சனி ராகு கேது பகை கிரகங்கள் இவங்க 3 பேர் கூட இருக்கும்போது கடுமையா டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஜாதகருக்கு இந்த மாதிரி ஒரு தொல்லைகளை அவர் கொடுக்கறதுக்கே முற்படுவார். சுபத்துவமா எங்கேயாவது குரு பாக்குறாரு அப்படின்னா ஓகே, இல்ல சுக்கிரனோட பார்க்க இருந்தாலும் அப்பையும் இதுல வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அப்படி ஒன்றும் பெரிய இது இருக்காது. குரு பார்த்துட்டாரு அப்படிங்கும் போது அதுல ஒரு 50% பலன்கள் வந்து கொஞ்சம் மட்டுப்படும், அவ்வளவுதான். சந்திரன் கேது இணையும் போது என்ன ஆகும்? யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, பீலி சூனியம் வச்சுட்டாங்க, ஏவல் வச்சுட்டாங்க, ஏவி விட்டுட்டாங்க, இந்த பயத்தை அவர் கொடுப்பாரு. வில்லி சூனியம் ஏவல் எனக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்கிற மாதிரி ஒரு பயந்துட்டே இருப்பாங்க. 8, 12 எல்லாம் துர்ஸ்தானங்கள் இல்லையா? மறைமுகமா ஒருத்தவங்களை தாக்கக்கூடியதுதான் இந்த 8, 12 எல்லாம். சோ அதனால சந்திரன் கேது, சந்திரன் ராகு, சந்திரன் சனி எல்லாம் வந்து நல்ல ஒரு அமைப்பே இல்லை ஜாதகத்துல. அப்படி இருந்துச்சுன்னா இதோட உள் பயத்தை விடணும். எனக்கு அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. நான் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டேன். இந்த மாதிரி கிளைண்ட் வர்றவங்களுக்கு இந்த இணைவு இருக்கும் போது அமாவாசை சந்திரனா இருந்தாலும் இதே எஃபெக்ட் ரொம்பவே கற்பனா சக்தியில ஓவரா வந்து உள் பயம். நான் செத்து போயிடுவேனா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க. உள் பயத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் 8, 6, 8, 12 தான் மறைஞ்சு போனவங்க பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, இவன் ஏதோ பண்ணிட்டான், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே. சந்திரன் கெட்டு போன நிலை, அவ்வளவுதான். அந்த பிளானட் கெட்டுருச்சு. சோ மனம் கெட்டது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சிந்தனை கெட்டது, சிந்தனை குறிக்க என்ன ஓட்டங்களை குறிப்பவர் சந்திரன். அப்ப அது வந்து அவரு கெடும்போது அந்த அதுக்குண்டான கெட்ட பலன் தானே இருக்கும். சோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தொடர்ந்து மனப்பயிற்சிகள் பண்ணத்தான் வெளியில வர முடியும். சரிங்களா? மைண்ட தெளிவா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்.